மதிப்புக்குரிய சாணக்கியன் சார் அவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பாராளுமன்றத்தில் பேசியிருந்தீர்கள். அந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? வாங்க. அந்த சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நேற்று டாக்டர் அர்ச்சுனா சொல்லிவிட்டார். வலது கையால சாப்பிட வேணாம், இடது கையால சாப்பிடணும் சொல்லிவிட்டார். மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு பயப்படுகிறது. வடக்கு கிழக்கிலே இன்று அரசாங்கத்துடைய செல்வாக்கு இந்த புத்தர் சிலையுடைய விவகாரத்துடன் முற்றமாக இல்லாமல் போய்விட்டது. வணக்கம் சார், நீங்க பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தீங்க. அதாவது திருகோணமலையில் வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை விவகாரம் பற்றி பேசியிருந்தீங்க. நல்லது. ஆனால் இந்த என்பிபிக்கு வாக்களித்தவர்கள் அந்த வலது கையால சாப்பிட வேணாம், இடது கையால சாப்பிடணும்னு சொல்லிவிட்டார். மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த வார்த்தை இருக்குது. அதை கொஞ்சம் யோசிக்கணும். சரிதானே? உங்களுக்கு வாக்களித்த நாங்கள் தானே. நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்ன காரியத்தை முடிச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்போ. இன்றைக்கு மயிலத்தமடு மாதவண்ணை பண்ணையாளர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கொடுக்கப்படவில்லை. அதுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. அதே போல் எங்களுடைய சங்குல குல மக்களை நினச்சி பார்த்தீங்களா? கடந்த நாட்களில் படகு டிவி மூலமாக பிள்ளையான் அந்த படகு டிவி மூலமாக வெளிக்கொணர்ந்தார்கள். நீங்கள் அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சிங்களா? அவங்களோட ஊருக்கு போய் ஒருக்கா பார்த்தீங்களா? அவங்களுக்கு நீதி கிடைச்சிதா? உங்களுக்கு கீழ்பட்ட ஆக்கள் மகஜரை மட்டும் வாங்கி எடுத்தாங்க. நீதி கொடுத்தாங்களா? இல்லை. இதே போல் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. காட்டு யானை தாக்குதல், இதுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு சில இடங்களில் மட்டும் சின்ன சின்ன நடவடிக்கை, மிச்ச இடமெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கையே இல்லை. என்ன செஞ்சீங்க? அதுக்குள்ள நீங்கள் என்பிபி கட்சிக்கு வாக்களித்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நேற்று டாக்டர் அர்ச்சுனா சொல்லிவிட்டார். வலது கையால சாப்பிட வேணாம், இடது கையால சாப்பிடணும்னு சொல்லிவிட்டார். மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியா? கடந்த நாட்களில் இந்த தேர்தல் நடக்கக்குள்ள இலங்கையில் அத்தனை மாவட்டங்களும் சிகப்பாக காட்சி அளிக்குது. என்ன, என்பிபிக்கு வாக்களிச்சிருந்தாங்க மக்கள். ஆனால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும் மஞ்சள், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிச்சிருந்தது. ஏன்? நாங்கள் தமிழர் கட்சி என்பதனை மறந்துவிடக்கூடாது. தமிழர் கட்சிக்கு கட்டாயமாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களுக்காக ஒருவர் போராடுவார், அவருக்காக நாங்கள் வாக்களித்து எங்களுடைய பிரச்சனைகளை கூறுவதன் மூலமாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஒவ்வொரு தீர்வுகளும் வழங்கப்படும் என்பதனை நாங்கள் உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் இந்த வாக்குகளை அளித்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறேன் என்ன தெரியுமா? நாங்கள் தான் முட்டாள்கள் ஆயுதம். ஆனால் வருகின்ற தேர்தலில் நாங்கள்